நான் மிஷினரியாக போகும்போது எனக்கு ஒரு டெடிகேஷன் சர்வீஸ். பாஸ்டர் தயானந்தன் இருந்த வீட்டு முன்னால் இருந்த வாடகை வீட்டில் இருந்தோம், 2 பேரும் சேர்ந்துருந்தோம். அந்த வீட்டு முன்னால் இருந்த சின்ன ஒரு இடத்துல தான் ஒரு சாயங்காலத்தில் வச்சாங்க. பாஸ்டர் பாஸ்கர் தாசன் தான் ப்ரீச்சர். உங்களுக்கு பாஸ்கர் தாசனை தெரியுமோ தெரியாதோ? தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கு முயற்சித்தாலும் ஒரு செய்தியெல்லாம் இப்போ இல்லை. இந்த நாட்களில் எல்லாம் வந்துடுது, பேசுனது பேசாதெல்லாம் வந்துடுது. அங்கே கட் பண்ணி இங்கே கட் பண்ணி என்னத்தையோ போட்டுறாங்க. அதனால் பேசுனதும் வருது, பேசாததும் வருது. எனக்கு இதெல்லாம் இல்லை. அவர் பிரசங்கத்தை முடித்து அவருக்கு கணீர்னு ஒரு குரல் உண்டு. அவர் அப்படியே ஜனங்களை நடத்தி எங்கள் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணும்போது, உனக்கு காலேபின் ஆவியை தருவேன்னு சொல்லி அந்த பழம் பெரும் முற்கோபியான பாஸ்கரதாசன் அவர்கள், ஏன்னா மகனே கிட்டார் தப்பாக போட்டான்னா தூக்கி எறிஞ்சிருவார். ஆனால் கோபத்தோடு இல்லை, மிகவும் பாசத்தோடு என் மேலே கை வச்சு காலேபின் ஆவியை தர்றேன்னாரு. அந்த தேவ மனிதன் மூலமாக வந்த அதே கிருபைகள் இன்றைக்கு என் சரீரத்திலையும் ஆவியிலையும் என் ஆத்மாவிலையும் பொங்கி வழிகிறதை நான் பார்க்கிறேன். எதுக்கு தெரியுமா சொல்கிறேன்? மேலே இருந்தாலும் கீழே இருந்தாலும், உடுக்க உடை இல்லாமல் போனாலும், குடிக்க தண்ணீர் இல்லாமல் போனாலும், என் ஆண்டவர் என்னை தன்னுடைய வலது கையிலேயே தூக்கி சுமந்தார். ஐயா, என்னை தூக்கி சுமந்தா. போராட்டம், நிந்தை, அவமானம் கோரமாய் வந்தும், சாராள ஒரு அழகா பாடினாங்க. போராட்டம், சோதனை, நிந்தை, அவமானம் கோரமாய் வந்தும் கிருபை இல்லை. அதான் கிருபை. பக்கத்தில் சொல்லுங்க, எவன் வேணோ என்னெல்லாமோ சொல்றான். சொல்லுங்க, நான் சொல்லிட்டு பாருங்க. நீங்க சொல்லுங்க, அங்கே போய் அங்கே ஜெபக்குமார்னு வந்தாரு, அவர் எங்களெல்லாம் அப்படி கலாட்டா பண்ணிட்டு போயிட்டாருங்க. எவன் வேணோ கிருபை என்னன்னு சொல்றான். போராட்டம், சோதனை, நிந்தை, அவமானம் கோரமாய் வந்தும் கிருபையில் நிலைக்க தேவகுமாரன் விசுவாசத்தில் நான் ஜீவித்து சேவிக்க பலனளித்த. நான் பாடுறையா, நான் பாடுறேன் கிருபையில நிக்கிறேன், பாடுறேன். கிருபையால் நிலை நிக்கிறோன்னு பாடுறதில்ல, நிக்கிறேன். என்ன வந்தாலும் சரி, கிருபையில நிக்கிறேன். அவருடைய விசுவாசம், அவர் மேல வச்ச விசுவாசத்தினால. நீங்க பக்கத்தில் திரும்பி கேளுங்க, நீங்க யாரை விசுவாசிக்கிறீங்க? கிருபையும் சத்தியமும் நீங்க விசுவாசிக்கிற இயேசுவினால் உண்டாயிற்று. அதில் தான் நினைச்சிருக்கோம். Do not forget these simple truths. Do not deviate from such truth. இப்படிப்பட்டவர்களிலிருந்து விலகி போகாதபடி தேவன் காத்துக்கொள்வாராக. இப்போ நீங்க இந்த காரியத்தோட இன்னொரு காரியத்தை சொல்லி கொடுத்துட்டு அடுத்து, ஏன்னா எனக்கு சொல்லிட்டாங்க டைம் லிமிட்டே கிடையாதுன்ட்டு. நோட்டீஸில் தப்பா போட்டாங்க 4 மணி வரைக்கும். சாயங்காலம் 4 மணிக்கு சொல்றது தான், அப்படி பிஎம் போட்டதுக்கு பதில் தான் ஏஎம் போட்டாங்க. நான் பேசுறதுக்கு ரெடி, நீங்க இருக்கிறதுக்கு ரெடியா? யாரோ சொல்றாங்க, நான் கால் சென்டர்ல வேலை பார்க்குறேன் சார். நல்லா கவனிங்க. நான் இன்னும் பிரசங்கத்துக்கு வரல. இப்போ வெறும் சூப்பு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால இப்போ அப்பிடைசர் தான் கொடுத்துக்கிட்டு இருக்குது. நல்லா கவனிங்க. இன்னொரு காரியம் இந்த அதிகாரத்தில் இருக்கு, வாசிக்கலாம். 18வது வசனம், 1வது அதிகாரம் 18வது வசனம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். The key is with me, sir. பக்கத்துல சொல்லுங்க, சாவி ஆண்டவர்ட்ட தான் இருக்கு, வேற யார்ட்டும் இல்லை. எதுக்கு திறக்கலைங்கிறியா? அவர் தானே கை வச்சிருக்கிறாரு. அவர் திறந்தா பூட்ட மாட்டாராம், பூட்டினா திறக்க விட மாட்டாராம். அந்த மனிதன் இடத்துல கை இருக்குது. அந்த கையில் இருக்கிற திறவுகளை பார்த்துட்டீங்கன்னா, நான் அந்த உதாரணத்தை எப்பவும் சொல்றது வழக்கம், இங்கேயும் சொல்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். தூத்துக்குடி பட்டணத்தில் நான் வளர்க்கப்பட்டேன். எங்கள் அம்மா ஒரு டீச்சர், எங்கள் அப்பா ஒரு டெலிஃபோன்ஸில் பாண்டிச்சேரியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஒரு வாடகை வீட்டில் இருந்தோம். தூத்துக்குடி பட்டணத்துக்கு இப்போ போனீங்கன்னா அது ஒரு லேபர் டவுன். எங்கள் அம்மா சம்பளம் பூரா அவங்க குடும்பத்தாருக்கு உதவுறதுக்கு, எங்கள் அப்பா சம்பளம் எங்கள் குடும்பத்தை. நாங்கள் 5 பிள்ளைங்க, அந்த நேரத்தில் 4 பிள்ளைங்க தான்.
தங்கச்சி பின்னாலும் பிறந்தா. ஒரு 6 லைன் வீடு இருக்கிற அந்த லேன்னு சொல்லுவாங்க, அதில் இருந்த பாஸ்டர் மோகனுக்கு தெரியும். எங்கே போனாலும் 6, 7, 8 லைனை கட்டி விட்டு வாடகை விட்டு இருப்பாங்க. ஒரு வீட்டில் சிவகாசியை சேர்ந்தவங்க தீப்பெட்டி விட்டுருவாங்க, அடுத்த வீட்டில் சிபிஎம் விசுவாசிங்க, அதுக்கடுத்த வீட்டில் நாங்கள், அதுக்கடுத்த வீட்டில் அந்த வீட்டுடைய சொந்தக்கார அம்மா, அது தனியாக இருந்துச்சு. இன்னொரு வீட்டில் இன்னொருத்தர். நாங்கள் நடுவில் குடியிருக்கிற ஆட்கள். என் தங்கச்சி மாதிரிலாம் டீனேஜுக்கு வந்துட்டாங்க. நாங்களும் எங்கள் அம்மாவும், நானும் எங்கள் அம்மாவும் பிள்ளைங்களுமா நாங்கள் இருக்கிறோம். எங்கள் அப்பா பாண்டிச்சேரியில் இருக்காங்க. ஒரு தடவை 10 நாளைக்கு லீவுக்கு வந்தாங்க. எங்கள் அப்பா பார்த்தாங்க, வீட்டுக்காரி நடவடிக்கை சரியில்லை. யார் யாரோ வராங்க, யார் யாரோ போகிறாங்க. அவள் ஒரு வேசிய மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கா. எங்கள் அப்பா அந்த அம்மாவை கூப்பிட்டாங்க. எங்கள் அப்பா மிலிட்ரி ஆள், கொஞ்சம் கடமுடா. பக்கத்தில் இருந்த சிபிஎம் பிலிவரை கேட்டாங்க. அவர் ஒரு வாத்தியார். ஐயா, நீங்கள் வாத்தியார் இருந்தால் அங்கெல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க, வீட்டுக்குள்ளே இங்கே என்ன அட்டகாசம் பண்ணியிருக்கா, நீங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்களேன்னாங்க. அவர் சொன்னார், எனக்கு வாத்தியார் அங்கே தான் வேலை, வீட்டுக்குள்ளே வந்தால் நான் புலி இல்லை எலி. ஏன்னா அவருக்கு பேரே புலிகேசி. அவர் சொன்னார், எங்கள் அப்பா அம்மா தப்பா பேர் வச்சுட்டாங்க, நான் வெளியில் தான் புலி, இங்கே கேசி தான், அதுக்கு நீங்கள் விளக்கம் கொடுத்துங்க. அவர் ஒதுங்கிட்டார், சிபிஎம் ஆள் ஒதுங்கிட்டார். இப்போ எங்கள் அப்பா நேராக வந்த வீட்டுக்கார மட்டும் போனாங்க. ஏய், இந்த பாரு, ஒழுங்காக இருந்தாரு, அவ வீடு, நாங்கள் வாடகைக்காரங்க. எங்கள் அப்பா, நான் ஒழுங்காக இருந்தாரு தெரியுதா? அவ கேட்ட என்னன்னுட்டு, நான் பொம்பளை பிள்ளைங்களை வச்சுருக்கேன், எவனா ராத்திரி வந்து தட்டுறான், 10 மணிக்கு வந்து தட்டுறான், 2 மணிக்கு ஒருத்தன் தாரான், 5 மணிக்கு ஒருத்தன் வரான், என்னடி நினச்சிக்கிட்டேன்? ஒழுங்கா இருந்தா போட்ட சத்தத்துல அவ தன் சொந்த வீட்டை காலி பண்ணி வாடகை வீட்டு போயிட்டான். சில நேரம் அவ அடிப்பானுக்கு வெளிப்பான் சாதி வண்ணான் அப்படின்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல. அங்க போனவுடனே எங்க அம்மா அப்பாலாம் ரொம்ப கரார் பேர் வழியில் நீதி வழியில் நடக்கிறவர்கள். அதனால என்ன செஞ்சாங்கன்னா, வாடகையை வாங்குறதுக்கு ஒருத்தன் வருவான், அவன்கிட்ட கொடுப்பாங்க. இப்போ அவனும் வர்றதில்லை. எங்கள் அம்மா அப்பா என்ன செஞ்சாங்க, அவ அட்ரஸை கண்டுபிடிச்சி மணி ஆர்டரில் அனுப்புனாங்க. மணி ஆர்டர் 1 மாதம், 2 மாதம், 3 மாதம், 4 மாதம், 5 மாதம், 6 மாதம் அனுப்புனாங்க. அது எங்களுக்கு திரும்ப வந்துடும். எங்கள் அம்மா எழுதி இங்கே அடுக்கி வச்சுருவாங்க. அடுக்கி வச்சுட்டு என்னைக்கா ஒரு நாள் கேட்டால் கொடுக்கணும் இல்லைன்னு போஸ்ட் ஆஃபீஸில் அந்த பணத்தை போட்டு வச்சுட்டாங்க. அப்போ அந்த அம்மா ஒரு ஆள்கிட்ட சொல்லிவிட்டு அவங்கள காலி பண்ணி போக சொல்லிவிட்டு, எங்கள் அப்பா சொன்னாங்க, நாங்கள் ஒரு வீடு வாங்க போகிறோம், என் மனைவி வேலை பார்க்குற ஸ்கூல் பக்கத்திலே வாங்கணும்னு நினைக்கிறோம், அதனால நாங்கள் அந்த வீடு வாங்கணுன்னு நாங்கள் நேராக போயிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதில் கொஞ்சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருந்ததுனால கொஞ்சம் டிலே ஆச்சு. இப்போ 2.5 வருஷம் வாடகை சேர்ந்துக்கிட்டே வருது. நல்லா கவனிங்க. 2.5 வருஷம் கழிச்ச உடனே நாங்கள் வீட்டை காலி பண்ணி புது வீடு, நாங்கள் எங்களுக்கு சொந்தமாக அவங்க எங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். இப்போ இந்த அம்மா எங்கள் அம்மா மேலே கேஸ். எங்கள் அம்மா பேர் ஜாய், எங்கள் அப்பா பேர் டேவிட். கோர்ட்டில் என்ன எழுதிட்டான், ஜாய் டேவிட்னு எழுதிருக்கு போல ஜாய் டவுட்னு எழுதிட்டான். உங்கள் ஓட்டர் கார்டும் உங்கள் ஆதார் கார்டும் மிக்ஸே ஆகாத. ஓட்டர் கார்டில் ஒரு பேர் இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும். ஜாய் டவுட்னு எழுதினோடனே எங்கள் அம்மா சொல்லாங்க, இது என் பேர் இல்லைப்பா, நான் வாங்க மாட்டேன், நோட்டீஸ் திரும்ப அனுப்பிச்சிட்டாங்க. திரும்ப அனுப்பிச்ச பிறகு மறுபடியும் ஜாய் டேவிட்னு போட்டு வந்துச்சு. இப்போ எங்கள் அப்பா பாண்டிச்சேரியில், எங்கள் அம்மா உடனே கான்ஃபரன்ஸ் கூட்டினாங்க. யார் தெரியுமா? நான் தான் பெரிய ஆள், எனக்கு அடுத்தது 50 கிராம் கம்மியாக, 50 கிராம் கம்மி, 50 கிராம் கம்மி. எங்கள் வீட்டில் என்னதுனாலும் பிரச்சனைனாலும் நாங்கள்லாம் கூடி ஜெபிக்கிறது சின்ன வயசுலேயே கற்றுக்கிட்டது. எங்கள் அம்மா எங்கள்கிட்ட கேட்குறாங்க, என்ன செஞ்சாங்க தெரியுமா? எங்கள் அம்மாவுடைய வழக்கம், 1945 அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. 45வது வருஷத்துலேருந்து அந்த வருஷம் வரைக்கும் ஒரு 3 பைசாவுக்கு என்ன வாங்கினாலும் எழுதி வைப்பாங்க. அது பிறகு துட்டு பார்ட்ஸை பற்றி எண்ணி பார்ப்பாங்க. குறைஞ்சதுன்னா எங்களை தூங்க விட மாட்டாங்க, எங்கே போச்சு. இப்படி எங்கள் வீட்டில் ஒரு பெரிய கட்டு உண்டு. எல்லா நோட்டையும் எடுத்தாச்சு.
1945 ரெக்கார்டு எடுத்தாச்சு. இவ்வளோ நிறைய. எங்கள் அம்மா சொன்னாங்க நாளைக்கு கோர்ட்டு. எல்லாரும் சொன்னாங்க, கூட சேர்ந்த டீச்சர்லாம் சொன்னாங்க ஒரு வக்கீலை பிடிச்சிட்டு போங்க. எங்கள் அம்மா சொன்னாங்க நான் வெள்ளை கோட்டை போட்டு ஆளையும் நம்பினாலும் சரி, கருப்பு கோட்டை போட்டு ஆளை நம்பவே மாட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் மிலிட்ரியில் இருந்தாலும் அவரை நான் கோட்டு போட விட்டதில்லை. சரி, அப்போ என்கிட்ட கேட்குறாங்க என்னம்மா செய்யுது. நான் தான் சொன்னேன், வாண்டு அன்னைக்கு நான் தான் சொன்னேன், அம்மா நீங்களே நேராக போயிருங்க, ரெக்கார்டு வச்சுருக்கீங்க, எல்லா ரெக்கார்டையும் கொண்டு காட்டுங்க, மணி ஆர்டர் ஸ்லிப் வச்சுருக்கீங்க, போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க பணம் வச்சுருக்கீங்க, எல்லாத்தையும் கொண்டு கோர்ட்டாக காட்டிங்க, என்ன தீர்ப்பு நடக்குதுன்னு பார்க்கலாம். எனக்கு அடுத்த நாள் பரீட்சை. நான் காலேஜில் படிக்கிறேன், பியூசி படிக்கிறேன். நல்லா கவனிங்க, பியூசியில் படிக்கிறேன்னா காலேஜில் பரீட்சைன்னு போயிட்டேன். இப்போ எங்கள் அம்மா கேட்டாங்க யாரை கூப்பிட்டு போகிறதுன்ட்டு. என் 3ஆவது தங்கச்சி தான் சின்னது. எங்கள் அம்மா அவளுக்கு பாதி இவங்க பாதி தலையில் தூக்கிட்டு கோர்ட்டுக்கு போகிறாங்க. இவ்வளோ பெரிய பெரிய பண்டில் தூக்கிட்டு கணக்கு வழக்கெல்லாம் இழுத்துக்கிட்டு போகிறாங்க. போன உடனே எங்கள் கோர்ட்டில் கொண்டு வச்சாச்சு. வக்கீல் கிடையாது எங்களுக்கு. ஜாய் டவுட்டுன்னு நான் முதல்ல ஜாய் டேவிட்டுன்ட்டான். கூப்பிட்டான், ஒரு தடவை 2 தடவை போனாங்க. கிளிக்குண்டாங்க. உன் பேர் என்னம்மா? வக்கீல் கேட்குறாரு, எது தரப்பு வழக்கு. உன் பேர் என்னம்மா? ஜாய் டேவிட். சரி, நீங்கள் யாருமா? டீச்சரு. நீங்கள் வீடை காலி பண்ணிட்டீங்களாம்மா? அப்பமே காலி பண்ணிட்டேயா. இப்போ கோர்ட்டார் நிறுத்திட்டு கேட்காரு, ஏம்மா வீடு காலி பண்ணீங்களா, சாவி கொடுத்தீங்களாம்மா? ஐயா சாவியை கதவுலே விட்டு வந்துடும். அந்த நாட்கள் திறப்பு இவ்வளோ பெருசு இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? இப்போ தான் ரொம்ப ஸ்டைலாக திறக்கிறீங்க, இல்லைன்னா ரிமோட் வச்சு திறக்கிறீங்க. ஆனால் பெரிய பெரிய திறவு, திருநெல்வேலி மாவட்டத்தில் திறவுன்னு சொல்லுவாங்க. அது திறக்கணும், அதை போட்டு 4 பேர் சேர்ந்து சுற்றுனாலும் திறக்கும். அவ்வளோ பெரிய சாவி. எங்கள் அம்மா கொஞ்சம் எப்பவும் குசும்பு பிடிச்ச ஆள், எண்ணெய் மாதிரியே. அங்கேருந்து ஒட்டினது தானே. எங்கள் அம்மா, ஐயா கோட்டார் அவர்களே, நீதிபதியே, எனக்கு காக்கா வலிப்பெல்லாம் இல்லை, நான் இரும்பு சாவி எதுக்கியா பிடிக்கிறேன். நாங்கள் அவர் கேன்சல்னு எழுதிட்டார். நல்லா கவனிக்க. நடந்தது என்ன தெரியுமா? இப்போ பணம் எங்ககிட்ட இருக்குது, 30 மாதம் வாடகை. என்ன செய்யணும்னா, நான் காலேஜிலேருந்து வர்றதுக்குள்ள எங்கள் அம்மா தங்கச்சை கூப்பிட்டு போய் 2 டோலக்கை வாங்கி மாட்டிக்கிட்டு வந்துட்டாங்க. நான் கேட்டேன், என்னடா திறவுகோல் யார் கையில் இருக்குங்கிறதாண்டா கொஸ்டின். பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்க, திறவுகோல் ஆண்டவர் கையில் இருக்குமா? எதுக்குமா பயப்படுற, எதுக்குமா பயப்படுற, எதுக்கு பயப்படுற? அவர் தான்ப்பா உனக்கு திறக்கணும். உன் கற்பத்தை திறக்கணும்னாலும் அவர் தான் திறக்கணும். ஏன்னா அப்படி தான் சொல்லியிருக்கு. கர்த்தருடைய கற்பத்தை திறந்தார், கதவை திறக்கனாலும் அவர் தான் திறக்கணும். இப்போ கலங்குறீங்களா? என் ஆண்டவர் தான் ஆதி அந்தமும், என் ஆண்டவர் தான் மத்தியிலையும் இருக்கிறாரு, என் ஆண்டவர் தான் கையில் சுமக்கிறாரு, என் ஆண்டவர் தான் திறவுகளையும் உடையவராக இருக்காங்க. இப்போ பயப்படுகிற மாத்திரம் ஒரு ஓங்கி அல்லையோ சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் பேர் இருப்பீங்களே. கொஞ்சம் பேர் இருக்கத்தானே சரி. பாதி தூக்கத்தில் பேதுரு நித்திரை மயக்கமாய் சான் சொல்லுகிறது என்னது என்று தெரியாமல் சொன்னான். கூடாரம் போட சொல்லிடாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலன் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவுன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவுன் தெய்வமானால் ஏதும் பயம். எல்லாரும் கரங்களை தட்டி பாடலாமாம். இஸ்ரவேலன் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவுன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு.
கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. இஸ்ரவேலன் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவின் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவின் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். இந்த ஐடியாவை பின்னால வச்சுட்டு எழுப்புதல் நாயகன் நம்மத்தில் இருக்கான்னு சொல்றவங்க மாத்திரம் ஓங்கி ஒரு அல்லேலூயா போடுங்க பார்க்கலாம். பாஸ்டர் மோகனுக்கு இந்த கூரை பிஞ்சாலும் கவலை இல்லை, நீங்க போடுற அல்லேலூயால அவர் மாட்டிடுவாரு. மறுபடியும் போடுங்க பார்க்கலாம் ஒரு அல்லேலூயா, கூரை பிரிகிற மாதிரி. ஒரு பஞ்சாபி அல்லேலூயா போடுங்க பார்க்கலாம். நாக்பூர் அடி நின்று போச்சு. I want to tell you, if you have this picture, John was all alone. Please understand. He could see the future. He could see everything in detail. எல்லாத்தையும் பார்க்கறான், வருங்காலங்களை பார்க்கறான், நடக்க போற யுத்தங்களை பார்க்கறான், பஞ்சங்களை பார்க்கறான், எல்லாத்தையும் பார்க்கறான். ஆனா கடைசியில முடிக்கும் போது மனவாட்டி வாரும் ஆண்டவர் என்று சொல்ல முடிக்கிறான். It ends with a victorious note. If you read Revelation, it is full of tragedies, chaos. நிறைய குழப்பம். அதை ஊத்துங்கிறார், இதை ஊத்துங்கிறாரு, அந்த தூதன் சொல்லுங்கிறாரு, இந்த தூதன் குதிரை வருதுங்கிறது, கழுத வருதுங்கிறது, அரண்டு போயிட்டான். ஆனா கடைசியில் சொல்லும் போது பரம எருசலேமே பரலோகம் விட்டு இறங்குதே, ஹல்லேலூயா. அதுலதான் வெளிப்படுத்தல் முடியுது. பக்கத்தில் இருக்க மறுபடியும் கையை நல்லா தூக்கத்தால் கலைக்கிற மாதிரி கொஞ்சம் ஆட்டி சொல்லுங்க பார்க்கலாம். 2 மணிக்கு அப்படி வரும். ஹல்லேலூயா, நல்லா ஆட்டி சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பாடுகளுக்கு போனாலும் பரலோகத்தை விட்டு இறங்குது பரம எருசலேம். அதுக்கு நாங்க தான் சொந்தக்காரரு. அந்த மத்தியில் இருக்கிறது என் ஆண்டவர் தான். பட் even if you have this picture at the back of your mind, உங்க மூளைக்கு பின்னால இந்த படம் இருந்தாலும் எழுப்புதல் ஒரு தனி மனிதன்ல இருந்துதான் தேசத்தை அசைக்கணும்னு நான் நம்புறேன். அதுக்கு காரணம் சொல்ல போறேன். It's not by a bunch of people. We all pray together. I love that. அதை நான் நேசிக்கிறேன், அதை வாஞ்சிக்கிறேன். But the real revival starts with one man. அவன் எப்படி இருக்கணுங்கிறத காட்டி கொடுக்க போறேன். இந்த ஒன் மேன் மூலம் தேசங்கள் அசைறத நான் காட்டி கொடுக்க போறேன். வேதத்துல இருந்து தான் காட்டி கொடுக்க போறேன். ஏன்னா நான் முதல்ல இந்த வசனத்தை உங்களுக்கு காட்டி கொடுத்துட்டு அந்த மனிதனை குறித்து கொஞ்சம் பேச போறேன். திருப்புகள் என்னோடு கூட சேர்ந்து தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம், தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் தானியேல் சொல்கிற அந்த காரியத்தை கொஞ்சம் பார்த்துடலாம். தானியேல் எழுதி வைத்திருக்கிற காரியத்தை சொன்னதில்லை, எழுதி வச்சது. சொல்றது யாருன்னு நான் பின்னால சொல்றேன். வாசிக்கலாம். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும், என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக, தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும், நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார். அவருடைய ராஜ்யம் அழியாது, அவருடைய ராஜ்யம் அழியாது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும். இது யார் சொல்றது? யார் சொல்றது? தரியு ராஜா. Listen, do you want to see the shaking of this land to that extent? அதுக்கு முன்னால எழுதியிருக்க அந்த 25வது வசனத்தை வாசிக்கலாம்.
பின்பு ராஜாவாகிய தரியு தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால், ரிவைவல்னா இப்படித்தான் வரணும்னு சொல்றவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா போடுங்க பார்க்கலாம். ராஜா எழுதினா எல்லாரும் முழங்கால், என வேதம் சொல்கிறது எல்லா முழங்கால்களும் முடங்கும், எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யும். The ultimate goal for a revival is this. Do not forget this. எல்லா பாசைக்காரர், எல்லா ஜாதியார், எல்லா ஜனங்கள் இதை குறித்து பேசணும்னா கல்யாண்குமார் தான் கூப்பிடணும். அவர் தான் நேஷன் என்ன சொல்லுவார், கிங்டம்னு என்ன சொல்லுவார், அது பிறகு பீப்புள் குரூப்பார். எனக்கு இந்த குரூப்பெல்லாம் தெரியாது, எனக்கு ஒன்றே ஒன்று தான் தெரியும், ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிக்கப்படாதவன். இந்த ஜாதியாரெலாம் சொல்லுவார். அவர் நேரம் இருந்துன்னு அவர் நிறைய ஸ்டடி எடுத்து லோடு பண்ணி வச்சிருக்கிறார். பாருங்க, திடீர்னு நான் ஒரு நாள் சேலைக்கு முந்தானை தைப்பது எப்படின்னு ஒருத்தன் யூடியூப்பில் போட்டிருந்தேன். என்னடா சேலைக்கு முந்தானை தைக்கிறது பெரிய வேலையா? டெய்லர் அந்த வெப்சைட்டுக்கு அது என்ன சொல்லுவாங்க, யூடியூப், அதுக்கு பேரே டெய்லர். டெய்லர் சேலைக்கு மடிப்பு தைக்கிறது எப்படி? நான் அதை பார்க்கல எப்படி மடிக்கிறதுக்கு. ஏன்னா எனக்கு இப்போ சேலை கொடுத்துறதுக்கு நேரம் இல்லை, பெஞ்சாதிக்கு கொடுத்து விடுகிறது நான் டெல்லியோ, அல்லது என் பெஞ்சாதி சேலை உடுத்துறதும் இல்லை. லிசன், இப்போ எதுக்கு படிக்கீங்க? எத்தனை வியூவர்னு பார்த்தா 4 மில்லியன், 40 லட்சம் பேர். சேலைக்கு முடிப்பு தைக்கிறது பார்க்குறது 40 லட்சம் பேர். இவர் எடுக்கிற பைபிள் ஸ்டடியை பார்க்குறது 4000 பேர். என்ன அநியாயம்பா! என்ன மிஷின்ஸ் எடுக்கிறாராம். யூஸா மிஷினை பார்ப்பான், இந்த மிஷினை பார்க்க மாட்டான். கவனிங்க நம்ம நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சேலைக்கு முந்தானி தைக்கிறது எப்படின்னு, முந்தானி கூட இல்லை, மடிப்பு தைக்கிறது எப்படின்னா 40 லட்சம் பேர் பார்க்குறான். ஐயா, பைபிள் இதை சொல்லுதுன்னு பார்க்கறதுக்கு பார்த்தா அது கூட அந்த 4000 பேர் எப்படி பார்த்தாங்களோ தெரியல, பார்த்துட்டு டக்குன்னு பார்த்துருப்பாங்க, நம்பர் ஏறிடுச்சு. நம்ம நினச்சிக்கிட்டேன் இத்தனை பேர் வியூ, நோ வியூ. வாட் அ பேத்தட்டிக் கண்ட்ரி வி ஆர் லிவிங் இன். அதனால தான் ஆட்டோவில் எழுதி போட்டிருக்கான், முன்னால சாலையை பார்த்து ஓட்டு, சேலையை பார்த்து ஓட்டாதங்கிட்டு. நல்லா கவனி, சேலைன்னு ஒன்று பார்த்துருவான். லிசன் சார், எல்லா பாசைக்காரருக்கும், எல்லா ஜனங்களுக்கும், எல்லா ஜாதியாரும், என் ஆளுகைக்குட்பட்ட எங்கும் உள்ளவர் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று எல்லாரும் இந்த தேவனுக்கு முன்பாக பயப்படுறதோடு நீ கூட நடுங்கணுண்டா. ஏன்னா அவர் ஒருவரே தேவன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். மறுபடியும் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். ஒரு நிமிஷம், வெயிட், நல்லா ஃபாஸ்டா இருக்கீங்க. ஒரு நிமிஷம், ஏன்னா உட்காந்து எங்கெல்லாமா வலிக்குது. கொஞ்சம் எந்திரிச்சு கரங்களை தேடி பாடலாமா? அதுக்கு அர்த்தம் நான் 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ண போறேன்னு அர்த்தம். ரெடி,
1 2 3 ஸ்டார்ட். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பா, வல்ல பெரும் காரியம் செய்திடுவா. தாசர்களின் ஜெபம் கேட்பா, வல்ல பெரும் காரியம். கரங்களை உயர்த்தி கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. ஹல்லேலூயா. இன்னொரு தடவை பாட போறோம். இப்ப பாட்டுக்காக இல்ல, கொஞ்சம் எலும்பு நரம்பெல்லாம் சரியாகிறதுக்கு. கர்த்தரே தேவன் பாடும்போது நல்லா இந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கலாம். ஏன்னா அங்கெல்லாம் சுளுக்கு பிடிச்சிட்டு கொஞ்சம் பேருக்கு உட்கார்ந்து 1 2 3 ஸ்டார்ட். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. 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 எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பா, வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. அமர்ந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. சரி, இப்ப எல்லாருக்கும் தெரியும், இந்த தேசம் உன்னை பார்த்து என்ன பார்த்து, எங்க ஊர்ல உங்க ஊர்ல எல்லா இடத்துலையும் சொல்லணும், இந்த ஆள் தேவன் தான் உண்மையான தேவன், அவரே ஜீவன் உள்ளவர், அவரே ஆளுகிறவர், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவு வராது. என்ன ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தாரு. என்ன சொல்லிக் கொடுத்தாரு? உம்முடைய ராஜ்யம். சொல்லுங்க. பெந்தேகோஸ்து ஆளுங்களுக்கு கர்த்தருடைய ஜெபம் வராது. ஏன்னா சிஎஸ்ஐ சபையில் தான் காலையும் மாலையும் சொல்றது பழக்கம். நம்ம ஆளுங்களுக்கு அல்லேலூயா நல்லா வரும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்லாம் வரும். பிரதர், கர்த்தருடைய ஜெபம் சொல்லுங்கடா பரமண்டலங்களில். அதுக்கு பிறகு உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக. நல்லா கவனிக்க. அதை இவன் சொல்றான், நம்ம சொல்லல. நம்ம இங்க கத்துறது நல்லது, தேவஜன சத்தம் போடுறது நல்லது. யார் சொல்லணும்? சொல்லுங்க. மேல இருக்க ஆளு சொல்லணும். இந்த கிறிஸ்துவை ஆராதிக்கிற நேசிக்கிற இவர்களின் தேவனே தேவன், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது, அவருடைய ராஜ்யமே நிலைத்து நிற்கும் அவங்க சொல்லணும். அப்பன்னா உங்களுக்குள்ளேயும் எங்களுக்குள்ளேயும் என்ன நடக்கணும்? அவ்வளோ ஒரு அசைவு உண்டாகிறது தான் இங்கே கூடி 72 மாசமா ஜெபம் பண்ணிருக்கோம். இப்போ 73வது மாதம், 74வது மாதத்துலையும் இவரையே கூப்பிடுங்கன்னு சொல்லுவீங்க, எனக்கு தெரியும். ஏன்னா உங்களுக்கு நான் சிரிப்பாக வச்சுக்கிட்டு தூக்கம் வராமல் வச்சுருக்கேனே, அதுக்காவது கூட சொல்லுவீங்க. பர்கடை போட்டிட்டு நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க ஐயா, கவனிங்க. இந்த தானியேலுடைய நிலைமையையும் அவனை கொண்டு இந்த காரியம் நடைபெற்ற காரியத்தையும் 1வது அதிகாரம் 5வது அதிகாரம் 6வது அதிகாரத்திலிருந்து காட்டி கொடுக்க போறேன். தானியேலின் 1வது அதிகாரம்
5வது அதிகாரம் 6வது அதிகாரத்தில் இருக்க சில வசனங்களை கொண்டு காண்பித்து கொடுக்க போறேன். முதல்ல ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும் துரை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையில் சேவிக்க திறமையுள்ளவர்களும் ஆகிய சில வாலிபரை கொண்டு வரும். நல்ல கவனிங்க. தானியேலுடைய இன்ட்ரோடக்ஷன் எவ்வளவு குவாலிஃபிகேஷனோடு இருக்கிறான் இந்த டீனேஜர். தானியேல் பாபிலோனுக்கு புறப்பட்டு வரும்போது சரித்திர ஆசிரியர்கள் வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள் he was just 17. he was a teenager. please understand. 17 வயசு தானியேலுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு மறுபடியும் வாசிக்க அவங்க எங்க உள்ளவன்? இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்கள். he is from a kingly family. அதாவது யூதா கோத்திரத்துல வந்தாங்க. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியும் யூதாவின் ராஜா அன்னைக்கு யாக்கோபு சொன்ன தீர்க்க தரிசனம்படி யூத குலத்துல இருப்பார். அப்படிங்கிறதுனால தான் தாவீதும் யூத குலத்துல இருந்து வர்றதுக்கு சவுலை தள்ள வேண்டியதாய் போச்சு. அதனால இங்க சொல்லப்பட்டிருக்க வார்த்தை வச்சு he is from a tribe of Judah. ஓகே, அடுத்தால துரை மக்களிலும். ஆமா, துரை மக்கள் யாதொரு மாசும் வெளியே பார்த்தாலும் இருக்கக்கூடாது, அழகானவர்களும் பார்க்கிறதுக்கு அப்படியே ஹேண்ட்ஸமா இருக்கணும், சகல ஞானத்திலும் தேறினவர்களும். உள்ள பார்த்தாலும் அப்படி இருக்கணும். சகல ஞானத்தில் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும். அப்படின்னா அவங்க அண்ணெல்லாம் அன்னைக்கு ஸ்கூல்லாம் பெருசா போகல, காலேஜும் போகல. இங்க பாபிலோனுக்கு வரும்போது கல்வியில் நிபுணர்னு போட்டிருக்கிறத நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன்ல போய் படிச்சு பாருங்க, அல்லது மெசேஜ் டிரான்ஸ்லேஷனை படிச்சு பாருங்க. இட்ஸ் பியூட்டிஃபுல். பீப்புள் those who can grasp easily, those who can understand better than anybody else. மற்றவங்களை காட்டிலும் குயிக்கா கிராஸ் பண்ணக்கூடியவங்க, மற்றவங்களை காட்டிலும் குயிக்கா கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அவர்களும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களும் ஆகிய சில வாலிபரை கொண்டு வர. நல்லா கவனிங்க. உங்களுக்கு தானியேல் கதை அதிக நேரம் பிரசங்கம் பண்ணிருப்பாங்க. நான் but I am going to take you in a different direction. Please understand. As a teenager, Daniel entered into Babylon as a new brand. அவனுக்கு கல்தேய மொழி தெரியாது, கல்தேய மொழியை கற்றுக் கொடுத்தார்கள், அவன் தேறிட்டான். Language was new. ராஜாக்களுடைய அரண்மனையில வேலை செய்து பார்க்கல. ஏன்னா 17 வயசு வரைக்கும் எருசலேமுடைய கண்டிஷனை பழைய ஏற்பாட்டில் படிச்சு பாருங்க. டோட்டல் கேயாஸ், எல்லாம் குழப்பம். உருப்படியா ஒரு ராஜாவும் கிடையாது. மனாசேலிருந்து நீங்க எசேக்கியா விட்டுருங்க, அந்த ரிவைவலை பார்த்தா மனாசே தான் பிள்ளைங்களை தீ கிடக்க பண்றாள். ஒரு ரிவைவல் செய்தாத அடுத்த ஆள் தக்க வைக்க கூட முடியல. எசேக்கியா டைம்ல, ராஜா எசேக்கியா டைம்ல there was a big revival. எசேக்கியா ராஜா நிகுஸ்தானே உடைச்சு போட்டாள். எனக்கு ஒரு தம்பி எழுதி இருந்தாப்ல, என்ன எழுதி இருந்தான்னா, தாவீது கண்ணு கூட நிகுஸ்தான் தெரியல, மோசே பண்ணது தெரியல, எசேக்கியா கண்ணுக்கு தெரியல. அவ்வளவு துல்லியமா சுத்தம் பண்ணிருக்கான். ஹலோ, டேவிட் மேன் ஆஃப்டர் காட்ஸ் ஹார்ட், தேவனுடைய இதயத்துக்கு ஏற்றவன். அப்பவும் நிகுஸ்தான் இருந்தது, என்ன மோசே பண்ணி வச்சது. அந்த வெங்கல சப்ப அங்கதான் இருந்துச்சு. ஆனா யாரு கண்ணுக்கு தெரிஞ்சது தெரியுமா? எசேக்கியா ராஜாக்கு. அவ்வளவு பெரிய ரிவைவல். The cleanliness was to the root, to the core. அவ்வளவு கிளீன் பண்ணி இருந்தார். ஹலோ, அப்படி சுத்திகரிச்சு உண்டான ரிவைவல். நல்லா கவனிங்க. அம்பாரமாய் குறித்து வைத்தார்கள் வசனத்தை எடுத்து, மீதம் இருந்தது தசம்பாகம் கொடுத்து மீதம் இருந்தது அம்பாரம் சொல்றதெல்லாம் அந்த காலத்தில் நடந்தது. Giving, excellent giving, teaching the word of God, excellent during the time of Ezekiel. Revival during the time of Ezekiel was so strong. But எசேக்கியலுக்கு நீட்டப்பட்ட காலமாகிய 15 வருஷத்துல இந்த உங்க ஊர் பாசையில சொல்றதுக்கு ஆசை, ஆனா வேண்டாம்.
மனாசே ராஜாவாகும்போது 12 வயசா இருந்தான். இப்போ இந்த எக்ஸ்டெண்டட் பீரியட்ல பிறந்த இந்த பையன் வந்து அவனுக்கு பிள்ளை பிறந்த போது அங்க அஸ்திரோத்துகளுக்கும் பாகால்களுக்கும் தன்னுடைய பிள்ளையை தீக்கடக்க பண்றான். Revival should be sustained. Pray for that. ஏதோ பாஸ் மோகன் நடத்தும் போது, கல்யாண்குமார் நடத்தும் போது, ஜிபிஎஸ் நடத்தும் போது ரிவைவல் வந்து பிரதர் ரொம்ப நல்லா இருந்தது. அதான் அவர் சொன்னார். பேட்ரிக் ஜோஷா போயிட்டாரு, சாம் கமலேஷன் போயிட்டாரு, தியோடர் வில்லியம்ஸ் போயிட்டாரு, ஸ்டான்லி போகிற மாதிரி இருக்கார், நானும் போகிற மாதிரி இருக்கேன். நான் போக மாட்டேன். அந்த சார் செட்டெலாம் போகுது, நாங்களாம் போக மாட்டோம், ஒன்று பார்த்துட்டு தான் போகிறதுன்னு வச்சுருக்கோம். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. மேலேருந்து அழைப்பு வந்தாலும் வெயிட், we have to finish our job. நான் சொல்றதுக்கு வசன ஆதாரம்லாம் இருக்குது. நான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். சூரியனை என்ன அடைய போறா? நில்லு. ஏசோ சொன்னானோ இல்லையா? அந்த காலம் திரும்ப வருமா இல்லையா? காலத்தை நிறுத்தி கொஞ்சம் வச்சுக்கிட வேண்டியது. கிளாக்கை பிடிச்சு வையா. லிசன் சார், மகனை தொடல, மனாசே தொடல, அடிச்சு பாபிலோனுக்கு கொண்டு போய் முள்ளால கீறின பிறகுதான் புத்தி வருது. தன்னை தாழ்த்தி மறுபடியும் வர்றான். போய் படிச்சு பாருங்க. அந்த மனாசின் நாட்களுக்கு பிறகு வந்தான். அது உருப்படுவானா? ஒரு பயலும் உருப்படல. ஆண்டவர் கத்தி கத்தி பார்த்தாரு. So during the time of Daniel in Jerusalem was a chaotic period. That is why God had to pull them out of Jerusalem. அவர்களை எருசலேமிலிருந்து வெளியே கொண்டு வரணும் ஆகி போச்சு. இழுத்து வரப்பட்ட 150 நாட்கள் டிராவல். அந்த நாட்கள்ல பாபிலோன் டு ஜெருசலம் it was 150 days as a slave. நல்லா கவனிங்க, சரித்திர பின்னணியிலே பேசுறேன். இப்ப 17 வயசுக்காரன் ராஜா அரண்மனைய ராஜாவே ஒழுங்கா பார்க்கல, அரண்மனையும் ஒழுங்கா பார்க்கல, எப்படி நடக்கணும் தெரியாது. இங்க வந்து எவ்ரிதிங் நியூ. இங்க பாபிலோன்ல முன்னால போனா ராஜா கூப்பிட்டா தான் போகணும், இல்லைன்னா போகக்கூடாது. மனைவியா இருந்தாலும் கூப்பிட்டா தான் போகணும். அப்படிப்பட்ட நாட்கள். ஆனா அங்க ஒரு பெரிய வேதனை என்ன தெரியுமா? இதெல்லாம் நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க. பைபிள் ஸ்டடியெல்லாம் அட்டன் பண்ணி மூத்தவர்கள் இங்க இருப்பீங்க. ஆசரிப்பு கூடாரத்தில் மேல இருந்து கீழே வரைக்கும் சொல்ற ஆட்கள். நீலக்கலர் என்னது, வெள்ளக்கலர் என்னது, தங்கத்துக்கு என்னது, அதுக்கு என்னெல்லாம் சொல்ற ஆட்கள். எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். தானியேலுடைய அப்பா பேர் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சத்தத்தை காணும்? வேத பண்டிதர்கள். யூதனுக்கு அப்பா பேரும் வம்ச வரலாறும் முக்கியம். அதனாலதான் ஆண்டவர் இந்த வேதத்தை அவன் கையில கொடுத்திருக்காரு. இந்த வேதம் ஆதாமில இருந்து இயேசுவர் கரை வரைக்கும் வம்சாவளியை சொல்லக்கூடிய ஒரே புஸ்தகம். எந்த தேவன் என்று சொல்லப்படுகிறவனுக்கும் இல்லாது என் இயேசு தன்னுடைய தாத்தா பேர்ல தாத்தா 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 பேர் சொல்லுவார். ஆதாமில இருந்து கடைசி வரைக்கும் யூதனுக்கு அப்பா பேர் ரொம்ப முக்கியம். அதனாலதான் பிச்சைக்காரன் கூட திதேமியுடைய மகனாய பர்த்திமை அடையப்பா சொன்னா கூட அப்பா பேர் அட்டாச் பண்ணியான்னு சொல்லுவான். அது யூதன். எடுக்கிறது பிச்சை எடுக்கிறான், அப்பா பேர் இல்லாம சொல்ல மாட்டான். தானியேல் அப்பா பேர் என்ன சொல்லுங்க? அழிச்சிட்டான். நேபுகாத்நேச்சார் அவங்க மைண்ட்ல இருந்தே அழிச்சிட்டான். Listen, he was in a cruel situation. He didn't saw a proper king, and where he went with brilliant brain, நல்ல மூளை, அறிவு படைச்சமே, அழகானமே, அப்பா பேரை எடுத்து விட்டான். தமிழ்நாட்டு ஜனமே, இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க பிள்ளைங்கள்ட்ட பேரை கேட்டா பண்டி தண்டின்னு தான் சொல்லும். ஏன்னா நீ வச்ச பேர் பூரா அப்படித்தானே. பைபிள் பேரும் கிடையாது, தமிழ் பேரும் கிடையாது. தமிழ் பேர் வச்சா கயல் ஒளி, மென்மொழி, கனிமொழி அப்படி வைப்பீங்க. அதுவும் போயிடும். ஏன்னா நமக்கு இப்ப பண்டி தண்டி தான் ரொம்ப நல்லா இருக்குது. வீட்டில் பைபிள்ல இருந்து ஒரு பேர் வைக்கலாம், அது வாய்க்குள்ள நுழைய மாட்டேங்கிறான். வச்சாலும் அப்சலோம்னு வைக்கிறான்.
இருக்கிறாங்க, என் கூடயே வேலை செய்கிறாங்க மிஷினரியா. அடே அப்சலோமை குறித்து படிச்சுட்டு வைப்பா. இல்ல மேஷாக்கு நினைப்பா. மேஷாக்கு யாரு தெரியுமா? மேஷாக்கு யாரு தெரியுமா? பாபிலோன் தேவதையுடைய ஒரு பேரு. வீட்டில் பிள்ளை மேஷாக், அழகா இருக்கான். பாவிகளா, நல்லா கவனிங்க. இங்க அப்பா பேர் எடுத்தது மட்டும் இல்ல, தானியேல் தான். அப்பா பேர் தெரியாது சார். அப்பா பேர் தெரியாது மட்டும் இல்ல, இன்னொரு தானியேல் உருவாக கூடாதபடிக்கு. லிசன், அந்த நாட்களில் அரச அரண்மனைகளில் வேலை செய்கிற எல்லாரும் அவர்கள் சந்ததியை பெருக்கக்கூடாது என்றும் அவர்களுக்குள்ள செக்ஸ் என்கிற காரியமே இருக்கக்கூடாது என்றும் அவர்கள் அப்படிப்பட்ட ஆபரேஷனுக்குள்ள போவாங்க. அதனாலதான் கந்தாகே என்கிற மந்திரியினுடைய அவனை குறித்து ஈனோக்குன்னு எழுதியிருக்குது. You should not produce one more Daniel. That was Babylon. Sir, listen. அப்பா பேரை அழிச்சுட்டான், கொலங்கோத்திரத்தை அழிச்சுட்டான். அப்பா பேர் மட்டும் இல்ல, உன்னால இன்னொரு மனுஷனை உருவாக்க முடியாது. அன்னகர்களாக்கப்பட்டார்கள். வேதத்தினுடைய வார்த்தையில் சொன்ன அன்னகராக்கப்பட்டான். A man who is deprived his family pride. A man who deprived his right, personal rights. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் தள்ளப்படுறான் பாருங்கம்மா. நீ அப்படி ஆண்டவர் தள்ளலணும். Daniel was pushed to a new culture, new language, new name. பேரே மாத்திட்டான். அங்க சொல்லப்பட்டு வாசிக்கலாம். 7வது வசனம், 6-7 வாசிங்க. 1வது அதிகாரம். தானியேலுக்கு பெல்தெஷத்சார் என்னும், அனனியாவுக்கு சாத்ராக் என்றும், மீஷாவேலுக்கு மேஷாக் என்றும், அசரியாவுக்கு ஆபேத்நேகோ என்றும் மறுபெயர். எல்லா பேரையும் மாத்திட்டான். The situation is getting worse. It happened to Daniel. பேரே மாத்தியாச்சு. அவனுங்க சொல்லும் போதெல்லாம் எப்படி சொல்றான் தெரியுமா? வாசிங்க 2வது அதிகாரம். 2வது அதிகாரம் ராஜா 26வது வசனம். ராஜா பெல்தெஷத்சார் என்னும் நாமம் உள்ள தானியேலை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் நீ எனக்கு அறிவிக்க கூடுமா? அது சொல்லும் போது அப்படித்தான் சொல்றாரு. அலைஸ், நம்ம ஊர்ல போடுவாங்க கல்யாண கடல, அலைஸ் போட்டு தான் எழுதுறாரு. சரி, கிளவியாவது ஒழுங்கா சொல்றால பார்க்கலாம். 5வது அதிகாரம், தானியேல் 5வது அதிகாரம் 12வது வசனம். ராஜாவினால் பெல்தெஷத்சார் என்னும் பெயரிடப்பட்ட அந்த தானியேலுக்குள் சொப்பனங்களை வியார்த்தி பண்ணுகிறதும். இது யாருன்னு சொல்றா தெரியுமா? நேபுகாத்நேச்சாருடைய மனைவி. நேபுகாத்நேச்சார் பேரனுக்கு வந்து சொல்றா. அவளுக்கு எத்தனை வயசு இருந்திருக்கும்? ஹலோ, கிளவியும் அந்த பேர் தான் சொல்லுவா. பெல்சாசார் பேரை அழிச்சிட்டான்பா. ஹிஸ்டரியில இருந்து அழிச்சிட்டான்டா. Daniel, you are not known as Daniel anymore. ஏன்னா தானியல்ல அந்த ஈயல் சேர்ந்திருக்கு. ஏல் தேவனை சேர்த்த பேரு. தானியேல், யோவேல் எல்லாம் வர்றதுல அந்த ஏல் சேர்ந்ததுனால ஏல் பெத் ஏல், அது தேவனை குறிக்கிறது. ஏல் அவங்க அப்பா அம்மா பிறக்கும் போது தானியேலை பத்தி உங்களுக்கு தெரியாது. என் பிள்ளையோட தேவன் இருக்கட்டும்னு தேவன் பேரை சேர்த்து விட்டுருந்தான். இவன் பேரை மாத்திட்டோம். நல்லா கவனிங்க. பைபிளை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி படிங்க ஐயா. சும்மா என்னத்தையோ தானியேல் குழந்தை பிள்ளைங்களுக்கு சொல்லு, தானியேல் சிங்க கோயில போட்டாச்சு, அவன் வெளியே வந்துட்டான். என்னத்து வந்தான்? நீனே வரமாட்டேங்க அம்மா வாயிலிருந்து. Sir, my dear sisters, my dear people of God, God has written a beautiful and He has given a treasure in you.
Read that. யாரா டிவியில சொன்னதை கேட்டுட்டே ஓடிக்கிட்டு இருக்காத, படி, ஆராய்ந்து பாருங்கள், கர்த்தருடைய புஸ்தகத்தை ஆராய்ந்து தேடி வாசி, அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு அறிந்திருக்கிறீர்களே. வாசி. வாசிக்காதனால தான் என்ன சொன்னாலும் நீ என்னத்தாவது அல்லேலூயா போட்டு பயங்கர எழுப்புதல் வந்துட்டு. உங்க ஊர் பிரசங்கம் செல்லது எனக்கு வரும், நான் கேட்கறது இல்லை, சொன்னா 7 மணி ஆயிரும். நல்லா கவனிங்க, கிளவி கூட சொல்ல மாட்டான். ஆனா ஒரு பியூட்டி என்ன தெரியுமா, இந்த புஸ்தகத்தை எழுதுனது யாரு? தானியேல். அவன் எழுதும் போதெல்லாம் எப்படி எழுத தெரியுமா, தானியேல் ஆகிய நான், தானியேல் ஆகிய நான், நீ என்ன பேர் பேசினாலும் நான் தானியேல் தேவனோடு சஞ்சரிக்கிறவனே. நீ பேரை மாத்துவடா, நீ பேரை மாத்துவ. எங்க அம்மா அப்பா தேவனோடு சஞ்சரிக்கிற மனுஷன் சொல்லி 7 சேர்த்து விட்டாங்கடா. என்னை ஒருவரும் பிரிக்க முடியாது, எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆஹா ஆனந்தமே, ஆஹா ஆனந்தமே, இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்தன் உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சிறு வயதில் என்னை குறி பேரிடம் போதே தோன்றினவன் எவனும் கண்டு கொண்டா. சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டா. தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆஹா ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் மே. ஆஹா ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்தன் உள்ளத்தின் சொந்தமா. இந்த தானியேலுக்குள்ள இருந்த சில காரியங்களை கொஞ்சம் வேகமா காட்டிடுறேன். விவரிச்சு பேசணும்னு ரொம்ப பேசிடுவேன், உங்களுடைய தியானத்துக்கு விட்டுறேன். நல்லா கவனிங்க. முதல் அதிகாரத்துல நிறைய பிரசங்கம் கேட்டிருப்பீங்க. தானியேல் ராஜாவின் போஜனத்தினால தீட்டுப்படலாகாது என்று தன்னுடைய இருதயத்திலே நினைத்து, சொல்லுங்க தீர்மானம், என்ன சொன்ன, தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். நல்ல கவனிங்க, இந்த ஒரு காரியத்தை காட்டி கொடுத்துட்டு ஓடிடுறேன். 10வது வசனத்தை வாசிக்கலாம். பிரதானிகளின் தலைவன் தானியேலை நோக்கி, உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். அவர் உங்களோடு ஒத்த வாலிபரின் முகங்களை பார்க்கிலும் உங்கள் முகங்கள் வாடி போனவைகளாக காண வேண்டியது என்ன? அதனால் ராஜா என்னை சிறைச்சேதம் பண்ணுவாரே என்றார். அப்பொழுது பிரதானிகளின் தலைவனாலே தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்கள் மேல், போதும், பக்கத்தில் இருக்கும் சொல்லுங்க, கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க பரிசுத்தத்துக்கு நிலைச்சு நின்னா இன்னும் 3 பேரையாவது பாதிக்கும்.
ஆமென். ஹலோ, அப்பீல் பண்ண போறான். எங்களுக்கு வெறும் பருப்பு சாப்பாடு கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்ல போறான். யாரெல்லாம் போறா கூட? அனனியா, மீஷாபேல், ஆசரியா, இவங்களையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டான். டேய், வந்திருக்கிற நாடு வேறதான், பாஷை வேறதான், என்னதான் இருந்தாலும் நம்ம தேவன் சொல்லியிருக்கபடி இதனால நம்ம தீட்டுப்படக்கூடாது. ஏன்னா நம்ம ஆளுங்க தேசத்தையே தீட்டாக்குனது தான். அதனால நம்ம, அனனியா என்ன கேட்குறியா? நல்லா கேட்குது. மிஷாவேல் உனக்கு கேட்குதா? நீர் முன்னால அதுக்கு முன்னால் நிற்கிறீங்க. அசரியா, டேய் ராஜா கிட்ட இவன் சொல்றான், ராஜா எங்க அவனை அடிச்சு விடானா, நம்மளால அவன் அடி வாங்கணுமா? வாங்கட்டுமே, மெலிஞ்சாதானே. பருப்பு சின்ன நல்லா இருப்பையா. ஆமென். உபவாசம் இருந்து சாக மாட்டேயா. நம்ம ஆளுங்க உபவாசம் இருக்க முடியாது பிரதர், சுகர் இருக்கு பிரதர். உன் சுகரை கொண்டு அடுப்பில் போடு. நிறைய பேர் இவன் உபவாசத்தில் இந்த பிசாசு போகாமல் இருக்கிற காரணம் சுகர் இருக்கு பிரதர். அதனால எங்க ஃபாஸ்டிங் ப்ரேயரில் கூட கவுண்டர் போட்டால் சுகர் இருக்கிறவனுக்கு ஒரு கவுண்டர் போட வேண்டியிருக்கு. மற்றவெல்லாம் உபவாசம், அவன் சுகர் இருக்கிறவன் லைனில் நின்று சுகர் பிரதர். ஹலோ, பக்கத்தில் சொல்லுங்க, உபவாசம் இருந்தால் சாக மாட்டேன். அப்படி செத்து போனாலும் டைரக்ட் ஃப்ளைட் டு ஹெவன். சுகர் பிரதர் செத்து போவான்னு சொல்றேன். உபவாசம் இருந்து செத்து போய் என்ன கஷ்டம். அங்கதான் நல்லா புதிய மண்ணா வச்சிருக்கிறாரு. எதுக்கு போட்டுட்டு பழைய ரொட்டியை தின்னுக்கிட்டு இருக்க? நல்ல கவனிங்க. சரி, ஒருத்தன் பரிசுத்தமா இருந்தா கூட இருக்கிறவனும் பரிசுத்தமா நடந்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த 3 பேரும் போனாங்க. கொழு கொழுன்னு இருந்தான். 1, his conviction on holiness. அது நிறைய பேர் பேசியிருப்பாங்க, நான் பேச போகல. why Daniel's God is God ன்னு தரியஸ் ராஜா சொன்னாரு. தானியேலின் தேவனே தேவன் என்று ஏன் அறிக்கையிட்டார்? எலியா மாதிரி அக்கினி இறக்கல. ஏன்னா நம்ம யோவான் யாக்கோபு ஆளுக்கள் தானே அந்த புரிய அக்கினியை வரவழைக்கணுமா? டேய், பிசாச விரட்ட முடியல, அக்கினி இறக்க போறியா? ஒருத்தன் வந்து சொல்றான், இவங்களால பிசாசு விரட்ட முடியல, நீர் விரட்டும் ஆண்டவர்னு வந்து நிக்கிறான. இல்லை, அதே அதிகாரத்தில் இதில் தான் வந்து சொல்றானுங்க, மேல இருந்து அக்கினி இறக்க முடியும், எங்களுக்கு கட்டளை இடுவீராக. நீ நல்ல நாள்லயே மற்றவனுக்கு உதவ மாட்ட, எரிக்கிறதுக்கு நான் உனக்கு கிருபை தரணுமா? நல்ல கவனிங்க. அவனுடைய பரிசுத்தத்தில் நிலைச்சு நிற்கிறது மாத்திரம் மற்றவர்களையும் பாதிக்கிற அளவுக்கு. அதுக்கு பிறகு உங்களுக்கு 2வது அதிகாரம் 3வது எல்லாம் தெரியும். இப்ப 2வது குணத்தை சொல்றேன். அவனுக்கு கவச்சஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, பொருளாசை இல்லை. பாஸ் மோகன் நடத்தினாங்க. லிசன் சார், தானியேலை காட்டி கொடுக்குறேன். திருப்பங்க 5வது அதிகாரம். 5வது அதிகாரம் 5வது அதிகாரத்தில் 16வது வசனம். பெல்சாசார் என்னும் நேபுகாத் நேச்சாருடைய பேரை குடிச்சு வெறிச்சு தேவ பாத்திரங்களில் பானம் பண்ணி வைப்பாட்டிகளோடு கூட சேர்ந்து குடிச்சு கும்மாளம் போட்டிருக்கும் போது ஆண்டவர் எழுதிட்டாரு, நிறைக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய், அகன்று போவான்னு சொல்ற எழுத வாசிக்கிறதுல கால் கையெல்லாம் நடுங்குது. ஆளை கூப்பிடுன்னு சொல்லியாச்சு. பாட்டியம்மா வந்து சொல்லிட்டு தானியேல் என்கிற ஒரு ஆள் இருக்கான்ட்டு வந்து சொல்லியாச்சு. இப்ப அவன் சொல்றான், என்ன சொல்றான் பாருங்க. 16 பொருளை வெளிப்படுத்தவும் கருகலானவைகளை தெளிவிக்கவும் உன்னாலே கூடும் என்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். இப்பொழுதும் நீ இந்த எழுத்தை வாசிக்கவும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கவும் கூடுமானால் நீ இரத்தாம்பரமும் கழுத்திலே பொற்சர பணியும் தரிப்பிக்கப்பட்டு ராஜ்யத்திலே 3ஆம் அதிபதியாய் ஆஃபர் வருது தானியேலுக்கு. நல்லா கவனிங்க. மறக்கப்பட்டு போன தானியேல், அந்த பாட்டியம்மா வந்து சொல்லுது, சிறை பிடிக்கப்பட்டு வந்தவனாய தானியேல். இவனும் சொல்றான், சிறை பிடிக்கப்பட்ட பிரைம் மினிஸ்டர் தான்ப்பா, உங்க தாத்தாவுக்கு இவன் தான் பிரைம் மினிஸ்டர், இவன் தான் அவனுக்கு சொல்லி கொடுத்தான், இவன் தான் அவனை சென்ஸுக்கு உள்ள வந்தான். இந்த தானியேல சிறை பிடிக்கப்பட்ட பேரை மாத்த மாட்டான், போட்டும். நல்லா கவனிங்க. இப்ப அங்க
தமிழ்ல ரத்தாம்பரான்னு போட்டிருக்கனால நமக்கு விளங்குறது இல்ல. பொன்னாடை. கோ பேக் அண்ட் ரீட். அந்த நாட்கள்ல கலர் ரெட் கலர்ல சால் மாத்துவாங்க. நம்ம என்ன கலர்ல போடுறோம்? ஹலோ, வரவேற்பு நமக்கு கொடுக்குறோமா? நான் என் மக்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். பீகார்ல என்னுடைய ஊழியக்காரர்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? நான் போற இடத்துல எனக்கு பொன்னாடை போத்துனா நீ கழுதான்னு சொல்ற. ஏன்னா சீஷர்கள் கழுதைக்கு மாற்றி விட்டான். நம்பர் 1. நான் எப்பொழுதும் ஒரு கூட்டத்தில் சொல்லியிருக்கேன் சென்னையில். அதுக்கு பேர் என்னது சொல்லுங்க? பொய்யா. பொண்ணும் இல்லை ஆடையும் இல்லை. அதுல பொண்ணு இருக்கா? இல்லை. பேரிச்சம்பளம் விற்கிறவங்கிட்ட கொண்டு போட்டு பாருங்களேன் சொல்லுவான். ஒன்னு பொண்ணுன்னு சொல்லி ஏமாத்திட்டான்பா. ஆடையும் இல்லை, போத்திக்கலாம். யாராவது போத்துன பொன்னாடையில சூட் போட்டுங்க வந்து நிற்கிறாரா? 3 பீஸ். ஹலோ, அதை போட்டு நம்மளும் பொன்னாடை போர்த்து வரவேற்கிறோம். எப்பா புல்பிட்டில் நின்று கொஞ்சம் பொய்யா சொல்லுங்கப்பா. இவ்வளவு பெரிய பொய் சொல்லுவாங்க. என் பிரசங்கத்தை டிவியில் நிறைய பேர் கேட்குறாங்கன்னு சொன்னாங்க. யாருக்கு எங்கே இடிக்குதோ தெரியாது. என்ன சொல்றான்? அதுக்கு தானியேலுடைய பதில பாருங்க. 17. அப்பொழுது தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக, உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலே இருக்கட்டும், உம்முடைய பரிசுகளை வேறொருவனுக்கு கொடும். இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு வாசித்து, Prime Minister of Babylon kingdom not having a proper Saul. That's what I want to tell you. Daniel, நேபுகாத்நேச்சாருக்கு தானியேல் பிரைம் மினிஸ்டர் இருந்தவருக்கு இப்ப மேல போத்திக்கிற அந்த அடையாளப்படுத்துகிற ரத்தம் இல்ல. He was a simple man now. அதனாலதான் பொன்னால அலங்கரிச்சிடறான், உனக்கு பொன்னாட மாத்திரன்னு சொல்றான். அவர் சொல்ற, டேய் போடா, பொன் பொருள் வேண்டாம், இயேசு போதும். மண்ணாசை வேண்டாம், இயேசு போதும். தெரிந்தவர்கள் நோடு கூட இந்த பேர் தானியேல் சாரான பாட்டெல்லாம் மறந்து போச்சு. போட்டான் நமக்கு யெகோவா 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 நில்லு சொல்லி முழுசும் சொல்லியிருப்பா. பாரிஸுக்கு போயிருந்தேன். பாஸ்டர் ஒருத்தனை பாட்டுக்கு சொல்லிவிட்டாரு. பாதிரி தான் எழுதியிருக்கிறார் யெகோவா. அவர் சொல்ல பாஸ்டர் முழுசு லைனை சொல்லிட்டு பாட எல்லாரும் யெகோவான்னுட்டே நிற்கிறான். இறை சொல்ல போறானா, நிசி சொல்ல போறானா, லகோ சொல்ல போறான் தெரியல. பாடலாமா? பொன் பொருள் வேண்டாம், இயேசு போதும். மண்ணாசை வேண்டாம், இயேசு போதும். சரளவர் என்ன அழகா பாடியிருக்காங்க. பொன் பொருள் வேண்டாம், இயேசு போதும். மண்ணாசை வேண்டாம், இயேசு போதும். பாவமே வேண்டாம், இயேசு போதும். லோகமே வேண்டாம், இயேசு போதும். ஆத்தும ரட்சகர் இயேசு போதும். பரலோக ராஜ்யவாசி பரன் இயேசுவின் மெய் விசுவாசி. புவி யாத்திரை செய் பரதேசி, பரன் பாதம் நீ மிக நேசி. பரலோக ராஜ்யவாசி. நம்ம எழுதுனாங்க, பொன் பொருள் வேண்டாம் இயேசு போதும், மண்ணாசை வேண்டாம் இயேசு போதும், பாவமே வேண்டாம் இயேசு போதும், லோகமே வேண்டாம் இயேசு போதும். ஏன்னா பரலோக பரதேசி. நான் ஒரு இன்சிடென்ட் என் ஜனங்களுக்கு சொல்லி சொல்லி நான் உற்சாகப்படுத்துறது. சித்து கிரிக்கெட் டீம் கேப்டன் பஞ்சாப்ல இருந்து விளையாடுறதுக்கு கல்கட்டா போன போது மதர் டெரசா பார்க்கணும் ரொம்ப ஆசையா இருந்துச்சு. மதர் டெரசா பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு. சொன்னாரு, மதர் டெரசா இந்த மேட்ச்ல வின் பண்ணிவிட்டேன்னா மதர் டெரசா கொண்டு நான் the whole money I will give it வின் பண்ணிட்டாரு. அவர் சொன்னது டிவி இன்டர்வியூ பார்த்துருக்கேன். உடனே மதரை பார்க்க போயாச்சு. மதர்ல அங்க செக்யூரிட்டி கார்டெல்லாம் கிடையாது.
நான் போயிருக்கேன். ஒரு செக்யூரிட்டி கார்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது. நீங்கள் திறந்த வாசல் மாதிரி போகலாம். அங்கே போனால் ஆஃபீஸில் போய் கேட்குறேன், சின்ன ஒரு ஆஃபீஸ் கேட்குறாங்க, மதர் பார்க்கணும். நான் சித்து அப்படியா, மதர் வார்டில் இருக்காங்க. எந்த வார்டில் இருக்காங்க? த டையிங் பீப்புள் வார்டு. டையிங் பீப்புள்னு ஒரு வார்டா? ஆமாம், சாகுத்துக்கிட்டு இருக்காங்க, அவனுக்கு 100 வார்டு அதில் இருக்காங்க. நான் சித்து வந்திருக்கேன், எனக்கு அவசரமாக அடுத்த இங்கே அப்பாயின்மெண்ட் போகணும், சொல்லுங்க. மதர் அப்படிலாம் வரமாட்டாங்க, நீங்கள் வேணா போய் பாருங்க. வேற வழி இல்லாமல் டையிங் பீப்புள் வார்டுக்கு போனால் இவனுக்கு குடல்லாம் புரட்டுது, நத்தம் எல்லாம் செத்துக்கிட்டு இருக்கான், சதை அழுகி வலியுது. மதர் தெரசா ஒரு ஆளை தோள்பட்டையில போட்டு அவனுக்கு லாஸ்ட் பிரீத் போறதுக்காக தடவி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கூட்டு பண்ண நான் சொன்னாங்க, போனா மதர்கிட்ட போய் பேசுங்க, அவங்க இங்க வந்து வர மாட்டாங்க, நீ போங்க. மெல்ல மூக்கை பிடிச்சிக்கிட்டு தாங்கிக்கிட்டு பக்கத்தில் போய், மதர், ஐ எம் சித்து, ஐ கம் டு கிவ் அ பிக் மணி, பெரிய மணிக்கு வந்திருக்கேன் உங்க சேவையை பாராட்டி. மதர் என்ன சொன்னாங்க தெரியுமா? த ரியல் வேர்டு. ஏன்னா அங்க இருக்கிறவங்க சொன்னதை சொல்றேன், நான் கல்கட்டால அதே ஹோம்ல போய் பார்த்ததுனால சொல்றேன். மதர் செட், there is a dustbin, throw it there. அவனுக்கு ஷாக் ஆயிடுச்சு, ஷாக் ஆயிடுச்சு. என்ன என்ன சொல்றீங்க மதர், என்ன சொல்றீங்க? சித்து, listen, if you want to really show your love, sit with me for 2 days, serve these people. That is much more than your money. மிஷினரி ஊழியத்துக்கு பணத்தை அள்ளி போட்டாச்சுன்னா மிஷினரி ஊழியத்தில் இன்வால்வ் ஆகிறேன்னு நினைக்காத. Go and soil your hands. இவரை சொல்லுங்க, கூட்டு போயிடுவார் அடுத்த ட்ரெயின்ல. டிவிலையும் போட்டு கத்துன்னு ஒருத்தன் ட்ரெயின் நிரம்ப மாட்டேங்க. சார், கம் அண்ட் சாயில் யுவர் ஹேண்ட். எங்களுக்கு கம்ப்யூட்டர் தானே தெரியும், அது இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம். வா, நான் உனக்கு அங்கே கம்ப்யூட்டர் வில்லேஜில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். கம் வித் அஸ், soil your hands. What is your contribution as a person? I am not talking about your money. As a person in the dying India. ரோமன் கத்தோலிக்ஸ் நம்ம ரொம்ப தாழ்வா சில நேரங்களில் பேசிடுவோம், ஆனால் அந்த மதர மாதிரி என்னால் செய்ய முடியாதுயா. உண்மையை சொல்கிறேன், I cannot keep a dying man on my shoulder who is thinking. இறைச்சி அழுகி வழுகிற அந்த ஃப்ளஷ் அழுகி வழுகிறவனுக்கு தடவி கொடுத்துக்கிட்டு கடைசி நேரத்தில் இருக்க முடியாது. I find it difficult to clean my wife today. Many times she is so unable to rise up. I find it difficult. The one who gave me 4 children, precious children, the one who suffered with me without food, the one who never expected me when the baby was dying, I was not there, she buried on her own. அந்த ஒய்ஃபுக்கு இன்னைக்கு உண்மையை சொல்றேன், sometime because of her age, because of her sickness, sometime her urine will be on the floor. I find it difficult to clean that. That is Jabakumar, missionary leader. What missionary leader? You may say, here is a godly man. No godly man. என் ஒய்ஃப் யூரின் பண்ணிட்டான், அதை கிளீன் பண்ண முடியலையா? Listen. Here is a mother, unmarried, keeping a dead man on his body. She was not giving first preference to money. She was given first preference to involvement. Daniel சொல்றான், குப்பையில போடு, வேற யாருக்காக கொடு. நான் சொல்ல வேண்டியது சொல்ல வந்திருக்கேன், அவ்வளவுதான், ஃபினிஷ். ஆண்டவர் இன்றைக்கு பரிசுத்தத்திற்கு மேன்மை பாராட்டி பொருளாசை விரித்து அழகா பாஸ்டர் மோகன் இந்த பிரேயர் ஆரம்பிச்சாங்க. பரிசுத்தத்துக்கு மேன்மை பாராட்டி பொருளாசையை இருதயத்தின் ஆழத்திலிருந்து வெறுத்து இந்த தேர்ட் திங் காட்டி கொடுக்கிறேன். அங்க ஒரு தானியலை பார்க்குறீங்க, நல்லா கவனிங்க. 6th chapter வாங்க, இப்போ தான் நான் முடிக்க போகிறேன். இன்னொரு 20 minutes உங்கள்கிட்ட எடுத்துக்கலாமா?
Turn with me to 6th chapter. உங்க எல்லாருக்கும் தெரியும், when Darius became the king, உங்களுக்கு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்றேன், what was the age of Daniel at this moment? பிரதர் ஒரு கணக்கு சொல்றாங்க 95. பெர்சியா ராஜாவாகிய கோரேசு வந்த முதலாவது வருஷத்திலேயே இஸ்ரவேல் ஜனங்களை போக விட்டான். 17 வயசுல தானியேல் உள்ள வந்தான். எரேமியா சொல்லியிருந்தான் 70 வயசு. 17 70 87. பெர்சியா ராஜா கொஞ்ச நாள் தான் 5 வருஷம் 92. அதனால தான் பெர்சியா ராஜா எருசலேமுக்கு போகக்கூடியவங்கெல்லாம் போகலான்னு சொல்லும் போது 150 நாள் இந்த வயசான தானியேல் போக முடியாதனால இங்கே தங்கிட்டான். He stayed back because he couldn't go. But scholar says he gave everything for the job. ஐசாய் போச்சு, போக முடியாது. ராஜாவே சொல்லியிருக்கான், சைரஸ் ராஜாவே சொல்லியிருக்கான், போறவன் போகாதவன் கொடுத்துரு. Daniel gave everything, whatever he had. கவனிக்க, இப்போ மறுபடியும் பிரைம் மினிஸ்டர் at the age of 87 plus or 90, 92 or 95 92 என்னுடைய calculation. 92 he became a prime minister again, and he was given extra responsibility. வாசிக்கலாம் 6வது அதிகாரம் 2வது வசனம். ராஜாவுக்கு 3வது வசனம். ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலம் என்று கண்டு இவர்களில் தானியேல் ஒருவனாயிருந்தான். தாத்தாயாச்சு, ரிட்டையர்ட் ஆயிடுச்சு. ஆனாலும் இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேம்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுவதுக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தார். given more responsibility. when Darius, அதுக்கு முந்தின ராஜாக்கள் கவனிக்கல, ஆனா இவன் கண்டுபிடிச்சிட்டான். ஐடென்டிஃபைன்னு விழாவில கொண்டு வச்சுட்டான். அதெல்லாம் நான் வாசிய வழியில் இந்த அதிகாரம் எல்லாருக்கும் தெரியும். 3 நேரம் ஜெபம் பண்ணணும் ராஜா கிட்ட தான் சொல்லி அங்க இருக்கிற ஆட்கள் அங்கே ஒரு திரிஞ்சு போகிற சட்டத்தை எழுத வைக்கிறாங்க. ராஜாவும் ஒத்துக்கிட்டான். இவன் திரிஞ்சு போகிற சட்டத்தை கையெழுத்திடப்பட்டதை கண்டும் there comes the commitment. He was having a conviction. He was not having covetousness. Now the commitment comes. Commitment with whom? பக்கத்துல உங்க போய் சொல்லுங்க, யாருக்கு கடமைப்பட்டுள்ளீர்கள்? கேளுங்க, யாருக்கு கடமைப்பட்டுள்ள? யாரோ பின்னால சொல்றாங்க, சம்பந்திக்கு. என் மகளுக்கு இது கொடுக்கணும்னு சொன்ன கொடுக்கல, அவளை போட்டு பாடுபடுத்துறாங்க. எப்படியாவது என்ன வித்தாவது கொடுத்துருவேன். My commitment to God will never change even if I get more responsibility. Pastor Mohan World Assemblies of Godக்கு சேர்மன் ஆன போது ஆண்டவரை ஸ்தோத்திரித்தேன். because we are from same place. கூப்பிடுற தூரத்தில் இருக்க வில்லேஜில் பிறந்தவங்க. 1 வருஷம் எனக்கு பிந்தி தான் பிறந்தார். அதனால மட்டும் இல்லை, ஏன்னா என் புத்தகத்தில் ஒரு படத்தை போட்டிருக்கேன், இவங்கெல்லாம் அந்த இடத்துல இருந்து வந்திருக்காங்கன்னுட்டு. பட் ஐ ப்ரே ஃபார் ஹிம், லார்ட், he is eligible to do that, but you give more grace because he has been given a tremendous responsibility. When the church is shaking sometimes, trouble everywhere, let him get extraordinary wisdom from above to solve the problems among the workers of God. Nations, not only in Tamil Nadu. I prayed sincerely. அவருக்கு இப்போ ஜெபம் பண்ண பெருமை பாராட்டு சொல்ல, it was my prayer. நல்ல கவனிக்க. ஆனா 3 வேளைக்கு தானியேலுக்கு ஜெபிக்கிறதுக்கு டைம் இருந்தது. பக்கத்தில் இருக்கவங்க கையை பார்த்து மறுபடியும் தூக்கம் வர்ற நேரம் 3
கொஞ்சம் குலுக்கி ரொம்ப பொறுப்பு கொடுக்கப்பட்டதுனால, சொல்லுங்க, வேலை ரொம்ப ஆயிட்டதுனால நான் கட்டடிக்கிறது ஆல் நைட் ப்ரேயர் மட்டும்தான். என்ன 1.5 மணி நேரம் ஆராதனை வச்சுட்டு 2 மணி நேரம் எதுக்கு பாஸ்டர் நீட்டுறாரு? அகஸ்டின் ஜெபக்குமாரை கூட்டு வந்துட்டாரு. இந்த மனுஷன் போட்டு நம்மளை உட்கார வச்சிருக்கான். எந்திரிச்சு போனால் பாஸ்டர் ஒருபடியாக பார்ப்பாரு. நம்ம பாஸ்டர் வேற இந்த கூட்டத்துக்கு வந்து உட்காந்துட்டாரு. நீ முறுமுறுத்துக்கிட்டு எனக்கு கேட்குது. லிசன் சார், எனக்கு என்ன வந்தாலும் சரி, எத்தனை பொறுப்பு கொடுத்தாலும், he was a topmost man at the oldest age at the 92. முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன், நான் முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன், நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம், நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். நல்ல கவனிங்க, இஸ்ரவேல் முஸ்லிம்கள் 5 நேரம் தொழுகை நடத்துகிறார்கள். யூதர்கள் எத்தனை நேரம் தொழுகை நடத்த வேண்டும் என்று வேதம் எதிர்பார்க்கிறது. வாசிக்கலாம். சங்கீதம் 119, 164. சங்கீதம் 119, 164. உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன். எத்தனை தடவை? That is Jewish order. Arabic order is 5 times. Jewish order. அப்ப தானியலுக்கு இதெல்லாம் தெரியும்ல, சங்கீத புஸ்தகம் தான் அப்ப எழுதப்பட்டதில்ல, அவனுக்கு தான் ஜூயிஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணுமே. சின்ன வயசுலேயே தான் யூதர்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்களே. ஏன் 3 நேரம் திருப்புங்க? இப்போ 55 சங்கீதம், Psalm 55. I'll show 2 verses so that you can understand me very clearly. 17வது வசனம். அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். இங்க சங்கீதக்காரன் தாவீது தான் பாடினா. இந்த சங்கீதத்தில் எழுதியிருக்கான் அந்தி சந்தி மத்தியான வேளை. ஏன் 7 நேரம் 119 சங்கீதத்தில் சொல்லியிருக்க, இங்க தாவீது 3 நேரம் சொல்றான. ஏன்? காரணம் தெரியுமா? The condition of David was like that. Daniel was remembering that condition. உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். இப்போ வாசிக்கலாம். 5வது வசனம், 6வது வசனம், 55:6. அப்பொழுது நான் எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்தால், எனக்கு புறாவை போல சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன். தானியேல் எது தெரியுமா 3 நேரம் முடிஞ்சிடா? எனக்கு மட்டும் ஆண்டவர் விங்ஸ் கொடுத்திருந்தாருன்னா அந்த கூட்டத்தோட நானும் எருசலேம்ல தேவாலயத்தை திரும்ப கட்டி மறுபடியும் அவங்களோடு கூட சந்தோஷப்பட போயிருப்பேன். இல்லைங்கிற இந்த சங்கீதத்தை அடிப்படையை வச்சுதான் அந்தி சந்தி மத்தியான வேளை. என் தாயே, என்ன நேரிட்டாலும் சரி என் கண்கள் பரலோகத்தையே பார்க்கும். ஏனென்றால் நம்ம அடிக்கடி பாடுவோம். ஒரு வலது கை வைத்து பாடலாமா? பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ.
என் சொந்தமே என்று காண்பேனோ. எல்லாரும் சேர்ந்து தெரிந்தவர் பாடலாம். ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். விசுவாச பாதையில் சோராமல் ஓடிடுவே. விசுவாச பாதையில் சோராமல் ஓடிடுவேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோக தரிசனத்தை பார்த்தவங்க தூங்கி வழிய மாட்டாங்கன்னு பாஸ்டர் சொன்னாங்க. அவன் ஏக்கமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் என் எண்ணமெல்லாம் இன்றைக்கு கண்டேன். ஒன்று அவர் வரணும், இல்லை நான் போகணும். ரெண்டில் ஒன்று தான். என்னைக்கு அந்த ஏக்கம், இந்த உலகத்தின் மேலே இருக்கிற பிடிப்பு, இழுப்பு, ஏக்கம், மயக்கம், நதிங் என்னை இழுத்து வைக்கவே முடியாது. என் கண்கள் எனக்கு மட்டும் புராசர் இருந்ததுன்னா பறந்து போயிருப்பேன். இந்த சங்கீதத்தை தானியல் வாசித்ததுனால தான் அட்லீஸ்ட் 3 நேரம் சட்டம் எழுதப்பட்டிருந்தது அறிந்தது. நான் இதெல்லாம் தெரிஞ்சது. ஜன்னலை திறந்து வச்சு எருசலேமை நோக்கி, நோ காம்ப்ரமைஸ் ஈவன் இன் தட். என தலை போகும், போயிட்டு போகுது. சிங்க குகை ஆயத்தமா இருக்கு, போகட்டும். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தை மிதிப்பேன். அவர் நாமத்தை முற்றிலும் நம்பினதா. அவங்க கேட்ட கேள்வியை நான் இப்போ மாறேன். ஏன் தெரியுமா? ஜன்னலை திறந்து வச்சு தைரியமாக 3 நேரம் அது எழுதப்பட்டிருக்கு. இந்த வசனத்தை நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்க. கையெழுத்திட்டிருக்கப்படுகிறதை அறிந்தும் மேதிய சாம்ராஜ்யத்தின் சட்டம் மாற்றப்படக்கூடாது என்று அறிந்தும், ராஜாவே கதறினாலும் வரக்கூடாது என்று தெரிஞ்சாலும் அறிந்தும், நான் என் போஷரையும் மாற்ற மாட்டேன், என் பொசிஷனையும் மாற்ற மாட்டேன், என்னுடைய பிளேஸையும் மாற்ற மாட்டேன். நம்ம என்ன செஞ்சிருப்போம்? பங்கர் இருக்கிறதே இருக்குது, கீழே போய் ஜெபம் பண்ண ஆண்டோடு தானே ஜெபம் பண்ண போகிறோம். அதே மேற்கு திசையை பார்த்தா ஜெபம் பண்ண போகிறோம், எருசலேமை பார்த்தா ஜெபம் பண்ண போகிறோம். பங்கரில் பண்ணுவோம். I will not change my position, I will not change my place, I will not change the timing, the period. Every 6 hours I will go, every 6 hours I will go, every 6 hours I will go. Whatever may be the let my job, let my file wait. ஏன்னா அவனுக்கு கொடுக்கப்பட்ட ப்ராப்ளமே ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடி பார்க்கணும். You may be a businessman, you may be a pastor, you may be a teacher. Listen, sir, you may be anything. What is the priority, sir? What is the priority? ஃபாதர் எழுதினாரு, எஸ்தர்களே ராத்திரியை பகலாக்குங்கள்ட்டு. நம்ம நைட் டியூட்டி செய்கிறோம், அவ்வளோதான். ஏன்னா பகல்ல மூன் லைட் சர்வீஸ் பண்ணலாம்ல. இன்ஃபோசிஸ்லையும் வேலை செய்வேன், சைனா கம்பெனிக்கும் வேலை செய்வேன். 300 பேருக்கு சீட்டை கிழிச்சுட்டான். ஏன்னா நான் மூன் லைட் சர்வீஸ் வீட்டில் இருந்துட்டு அவனுக்கும் செய்வேன், இவனுக்கு செய்வேன், அவனுக்கு செய்வேன், இவனுக்கு செய்வேன். 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய உங்களால் ஒருவனை அசட்டை பண்ணி. இன்ஃபோசிஸுக்கே தெரியும் பிரதர், விப்ரோவுக்கே தெரியும். 300 பேர் சீட்டை கழிச்சுட்டான், டாப் பீப்புள். அவன் சொன்ன காரணம், இவன் என்ன செய்யறானா, கம்பெனிக்கு வேலை செஞ்சுட்டு இந்த டேட்டாவெல்லாம் எதிரிக்கு கொடுக்குறானா. நம்ம ஆளுங்க இங்க வேலை செஞ்சுட்டு சாத்தானுக்கு டிப்ஸ் கொடுக்குறான். அல்லோ
மூன்லைட் சர்வீஸ். சீக்கிரமாக சம்பாதிச்சா ஓஎம்ஆர்ல 4 வீடு வாங்கிடலாம். சாகும்போது 4 வீட்டில் வந்து பரப்பணி. ஏன்பா இப்படி நாயா பேயா அலையணும்? பிரைம் மினிஸ்டர் டாப் போஸ்ட்னாலும் வயசு 90 தாண்டினாலும் நான் என் வழக்கத்தின்படி முழங்கால் படிக்கிட்டு இருக்கு. நேர் முழங்கால் நின்று எல்லாரும் பார்க்குற மாதிரி ஜன்னலை திறந்து வச்சு இந்த இடத்துலலாம் ஜெபம் பண்ணாலும் எப்படி இயேசுவை குறித்து தெரியுமா, அது மாதிரி இவரையும் குறித்து தெரியும். இயேசு குறித்து ஜெபம் பண்ணனாலும் பிடிக்க போனானுங்க. இவரையும் பிடிக்கிறதுக்கு அது இயேசு குறிக்க மாதிரி இவன் அதே நேரத்தில் முழங்கால் போடுவான். பில்லி கிரஹாம் கதை உங்களுக்கு தெரியுமோ? பில்லி கிரஹாம் பைபிள் காலேஜில் இருக்கும்போது எட்வின் ஓர் என்று சென்னையை அந்த நாட்களில் விசிட் பண்ணின ஒரு பிரீச்சர். He brought revival to the Bible Club of Madras. அவர் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிக்கிட்டு ஜான் வெஸ்லி வாழ்ந்த வீட்டை காட்ட போகும்போது, நல்லா கேளுங்க யங் பீப்புள், லிசன், 60% பிலோ 35 சொன்னார் கல்யாணம். லிசன், எட்வின் ஓர் காலேஜ் ப்ரொஃபஸர் ஜான் வெஸ்லிங்கிற பயங்கரமான தேவ மனிதனுடைய வீட்டை காட்டுறதுக்கு போகும்போது they went into the kitchen and bedroom. அப்ப பில்லி கிராம் வாஸ் a student. அவரும் போயிருந்தார். எல்லாரும் முடிச்சிட்டு பஸ் ஏறினா ஆளை காணும். பில்லி கிராம் பில்லி where are you? எட்வின் ஓர் தான் போறாரு. ஏன்னா ப்ரொஃபஸர், man who wrote some beautiful books on prayer. He came and set the prayer fire here in India. Go and ask the old people, those were Vedahama, I don't remember the exact name. You must ask Pastor Dhananand, he was part of it that time. நல்லா கவனிங்க. பில்லி கிராம் எங்கன்னா ஜான் வெஸ்லியுடைய படுக்க பக்கத்தில் நின்று அதில் ஹோல் விழுந்திருந்த அந்த கார்பெட்டில் அந்த மனுஷங்க முழங்காலில் நின்று ஹோல் விழுந்திருந்தது கார்பெட்டில். அதிலே முழங்கால குத்தி பில்லி கிராம் செய்த ஒரு ஜெபம், லார்ட் do it again. The powerful anointing fell on him. And he was the evangelist who brought many millions to the Lord. Shall we give a clap unto the Lord for the dedication of that man? Today God is calling you. Will you say, do it again? Do it again, Lord. I'm willing to pay any price, even my life. I will commit until I see this nation shake. தானியேலை திங்க கொபையில் கொண்டு போட போறாங்க. எப்படி இருந்திருக்கும்? கீத வாத்தியங்கள், மேளதாளங்கள், பெண்கள் மசாஜ் பண்ற படுக்கையில் இருக்கிற தரிவுக்கு தூக்கம் வரல. தானியேல் பெட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அவனுக்கு பில்லரே லைன் தான். நல்லா காலுங்க பக்கத்தில் இருக்கவன்ட்ட, தலைவனை இருக்கிறவன் தூங்கலை. சொல்லுங்க எல்லாரும் என் பின்னால் சொல்லுங்க. சரி சொல்லவாச்சு, எனக்காக சொல்லுங்க ஐயா. தலைவனை இருக்கவன் தூங்கலை, நாங்கள் தான் இல்லாமலே இங்கே தூங்குறோமேன்னு சொல்றீங்க. அது சொல்றீங்க எனக்கு சொல்லுங்க. தலையணை இருக்கிறவன் தூங்கலை சொல்லுங்க. பின்னால் உனக்கு தலையணை இருக்கவன் தூங்கலை. தலையணை இல்லாதவன் சிங்கத்தையே தலையணை ஆக்கி கொள்ளுவான். கரங்களை வைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லலாமா? ஏன்னா உயிரை பற்றி கவலையே இல்லை. கீழே போகும்போது எப்படி இருந்திருக்கும் தானியேலுக்கு? கீழே 6 சிங்கம் நிற்கிறீங்களேன். நான் தான் தலையை வைக்க வர்றேனடா, எதுக்கு இவ்வளவு சீக்கிரமா கூப்பிடுறீங்க? பசியோட தான் இருந்துச்சு. அழகா தூங்கலாம். அழகா ராஜா காலையில தூங்க முடியும், எந்திரிக்க முடியும். தானியேலு
ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இன்னும் உயிரோடு இருக்கிறியாப்பா, ராஜா வாழ்க. தானியேலின் தேவனே மெய்யான தேவன், ஜீவிக்கிறவர், சதா காலம் ஆட்சி செய்கிறோன்னு சொன்னான். இன்னைக்கு பரிசுத்துக்கு மேன்மை பாராட்டி பொருளாசை சாராம எதுக்கும் காம்ப்ரமைஸ் வராம ஆண்டவர் இந்த தேசத்துல பெரிய பெரிய காரியங்களை செய்த அந்த தேவ மனிதர்கள் செய்த காரியத்தை மறுபடியும் செய்யறதுக்கு என் உயிரையும் பணம் வைக்கிற ரெடிங்கிற மாட்டோம். அப்படியே எழுந்து நிற்கலாம். யாரும் கண்ணை மூட வேண்டாம். சிங்கத்துக்கு பயப்படாதுங்க, பக்கத்தில் இருக்க ஆளுக்கு எதுக்கு பயப்படணும்? Do not stand because of emotions. No. If you say மரணமே நேரிட்டாலும், பாஸ்டர் கல்யாணலா சொன்னார், மரணமே நேரிட்டாலும் I will not leave my customs, I will not leave my commitment, I will not leave my influencing others, I will not leave whatever call I have. பிள்ளை இருக்காது, பரவாயில்ல. தானியேலே, இன்னொரு உனக்கு பிள்ளை கூட பிறக்க முடியாது, கல்யாணம் இருக்காடா, போட்டும்பா. தானியேலே, உன்னோட சந்ததி முடிஞ்சு போகட்டும். எனக்கு என் ஜனங்கள் மேல என் ஆண்டவர் ஆளுகை செய்ய வேண்டும். எருசலேமை சத்துரு ஆண்டு கொண்டிருந்ததெல்லாம் போதும். என் ஆண்டவர் என் தேசத்தில் மாத்திரமல்ல, உலகம் முழுவதும், என் தேச எல்லை எங்கும் அப்பா நீர் ஆள வேண்டும். If you can kneel down, முழங்கால் பட முடியும்னா முழங்கால் போட்டு சொல். படிக்கலாமா? இந்த பாடலை பாடலாமா? இருதயத்தின் ஆழத்திலிருந்து பாடலாமா? என் தேச எல்லை எங்கும் அப்பா நீர் ஆள வேண்டும். வறுமை எல்லாம் மாறணும், மறுமை எல்லாம் மாறணும், வன்முறை எல்லாம் ஒழியணும், வன்முறை எல்லாம் ஒழியணும். எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. சொல்லுவோம் கைகளை வைத்து, உமக்காக தான் வாழ்கிறேன், உம்மை தான் நேசிக்கிறேன், உமக்காக தான் வாழ்கிறேன், உம்மை தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எண்ணம் எல்லாம் ஏக்கம் எல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்தீரே உம் சேவைக்கே, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கே. அதை நான் மறப்பேன்
என் இயேசு ராஜனே என் எண்ணம் எல்லாம் ஏக்கம் எல்லாம் என் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணம் எல்லாம் என் ஏக்கம் எல்லாம் உம் சித்தம் செய்வதுதான். சொல்லுங்கள். அப்பாவும் சந்நிதியில் அகமகிழ்ந்து களி கூறுவே. அப்பாவும் சந்நிதியில் அகமகிழ்ந்து களி கூறுவே. எப்போது உம்மை காண்பே, எப்போது உம்மை காண்பே. எங்குதையா என் இதயம், எங்குதையா என் இதயம். எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.